أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الصلاة والسلام على رسوله الكريم. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு. நிறைய பேர் இந்த தலைப்பை பற்றி பேசியிருப்பாங்க. தஜ்ஜால்னு சொல்லக்கூடிய தலைப்பு. இஸ்லாமில் தஜ்ஜால்னு சொல்லுவோம். உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும் அதை பற்றி. கிறிஸ்டியானிட்டியில் இது அந்தி கிறிஸ்து, ஆன்டை கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு புது வேர்டுன்னு சொன்னோன்னா இல்லுமினாட்டி. இதை பற்றி ஒரு சில பேர் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். என்னடா புது புது வேர்டெல்லாம் யூஸ் பண்ணுறானே, இல்லுமினாட்டிங்கிறான், தஜ்ஜாலுங்கிறான், ஆன்டை கிரைஸ்ட்டுங்கிறான், இதெல்லாம் எதுவுமே நம்ம கேள்விப்பட்டது இல்லையே, என்ன சொல்ல வராங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எவ்வளோ முக்கியமான தலைப்பு அப்படின்னு சொன்னால், நம்ம எப்படி இருக்கணும் அந்த காலகட்டத்தில். காலையில் இதை பற்றி ஹதீஸ் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க இதை பற்றி. காலையில் இறைநம்பிக்கை உடையவர்களாக இருப்போம். இரவு அடையும் போது எப்படி ஆகிடுவோம்? இறைநம்பிக்கை இல்லாதவர்களாக மாறிடுவோம். இரவில் இறைநம்பிக்கை உடையவர்களாக இருப்போம். அடுத்த நாள் காலையில் எப்படி ஆகிடுவோம்? இறைநம்பிக்கை இல்லாதவர்களாக மாறிடுவோம். அவ்வளவு கொடூரமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு சொன்னால், நம்ம பார்க்கக்கூடிய டிவி, நமக்கு கிடைக்கிற இன்டர்நெட்டு, நம்ம சந்திக்கக்கூடிய மக்கள், கொலை, கொள்ளை, குற்றம், விபச்சாரம், இப்படி எங்கே பார்த்தாலும் அனாச்சாரங்களும் அசிங்கங்களும் தட்டினா கிடைக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ மோசமான காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு மோசமாக இல்லை. இந்த 10 வருஷத்தில் பயங்கரமான ஒரு மாற்றத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்மையிலேயே இந்த ஹதீஸ் படி பார்க்கும்போது நம்ம இறைநம்பிக்கையாளராக இருந்திருப்போம். இந்த விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்து இரவு அடையும் பொழுது இறைநம்பிக்கை இல்லாதவர்களாக ஆயிடுறோம். இதே மாதிரி இறைநம்பிக்கை உடையவர்களாக இருப்போம். அடுத்த நாள் காலையில் எப்படி ஆயிடுறோம்? இறைநம்பிக்கை இல்லாதவர்களாக ஆயிடுறோம். அப்போது யார் அந்த தஜ்ஜால்? தஜ்ஜால்னா யார்? இதை பற்றி இஸ்லாமிக் ஸ்கிரிப்சர்ஸில், குரான் ஹதீஸில் இதை பற்றி தஜ்ஜாலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. தஜ்ஜால்ன்றவன் ஒரு மனுஷன்தான். அவன் ஸ்டவுட்டாக இருப்பான். அதை பற்றி டிஸ்கிரிப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. சுருட்ட முடி இருக்கும். ஒரு கண்ணு மட்டும் தான் தெரியும், ஒரு கண்ணு தெரியாது. இதே மாதிரி இந்த ஆன்டை கிரைஸ்ட், அந்த கிறிஸ்துவை பற்றி பைபிள்லையும் ஸ்கிரிப்சர்ஸ்லாம் விளக்கங்கள்லாம் இருக்குது. ஆனால் குரான் ஹதீஸில் இருக்கக்கூடிய விளக்கம் அளவுக்கு பைபிள்லையோ இல்லை மற்ற எந்த வேதங்கள்லையோ அந்த அளவுக்கு விளக்கம் இல்லை. தெள்ள தெளிவாக எப்படி இருப்பான், எப்படி ஒரு கண் மட்டும் நல்லா தெரியும், ஒரு கண் எப்படி தெரியாது, எப்படி அவன் நடந்துக்குவான், அவன் வலது கையில் சொர்க்கத்தை காட்டுவான், இடது கையில் நரகத்தை காட்டுவான். அவன் சொர்க்கம்னு காட்டக்கூடிய வாழ்க்கை நரகமானது. அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தோம்னா நம்ம நரகத்துக்கு போயிடுவோம். அவன் நரகன்னு காட்டக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்டது? நரகம் மாதிரி தெரியும், ஆனால் அது சொர்க்கத்துக்கு நம்ம கொண்டு சேர்க்கும். அதே மாதிரி உயிரோட தாய் தந்தையை எழுப்பி காட்டுவான் கண்ணு முன்னாடி. தன்னை முதல்ல அவன் வரும்பொழுது தன்னை இறை தூதராக சொல்லுவோம், முதல்ல அரசனாக காமிச்சுக்குவான். அப்புறம் தன்னோட இறை தூதராக காமிப்பான். அப்புறம் எப்படி காமிப்பான்? தன்னையே கடவுளாக சொல்ல ஆரம்பிப்பான். ஏறக்குறைய ஃபிரௌன் மாதிரி, ஃபேரோ, ஈஜிப்டில் இருந்தாலே ஆட்சி செஞ்சுட்டு இருந்தா இல்லையா, அவனை மாதிரி. அப்போது இவனை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்? இவனுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம்? இந்த தலைப்பில் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஆனால் என்ன பேசியிருப்பாங்கன்னு சொன்னால், குரான் ஹதீஸில் இந்த தலைப்பில் என்ன இருக்குது, தஜ்ஜால்னா யார், என்ன எப்படி பண்ணுவான், என்னென்ன செய்வான் அப்படி மட்டும் இருக்கும். அதை மட்டும் காமிப்பாங்களே தவிர இப்போ வாழக்கூடிய காலகட்டத்துக்கூட தொடர்பு எப்படி அப்படின்னு யாரும் சொல்ல. இப்போ அதைத்தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்லக்கூடிய பல வார்த்தைகள் இருக்கும், பல விஷயங்கள் உங்களுக்கு நம்ப முடியாத மாதிரி இருக்கும். ஆனால் நான் காண்பிக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ நிதர்சனமான உண்மை குரான் ஹதீஸில் தஜ்ஜாலை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி இப்போ உள்ள விஷயங்களோடு எப்படி உராசி போகுது அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்ப்பீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங் என்னன்னு சொன்னால், நீங்கள் ஏற்கனவே என்னெல்லாம் கரெக்டாக நினச்சிட்டு இருக்கோமோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? விட தயாராக இருக்கணும். நான் நினச்சிட்டு தான் கரெக்ட்னு ஏற்கனவே நினச்சிங்கன்னா அந்த விஷயம் எதுவுமே உள்ளே போகாது. நீங்கள் பகுத்தறிவு மட்டும் பயன்படுத்தி யோசிக்கக்கூடிய மக்களாக இதை பாருங்கள். உண்மையில சொல்லப்போனால் இந்த உலகத்துடைய ஆட்சியாளர்களும் நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா, இந்தியா வாழ்றது பிரதமர் மோடி, அதே மாதிரி அமெரிக்கா வாழ்றது ஒபாமா, அப்படி ஒரு நாட்டை ஒருத்தர் ஆண்டுகிட்டு இருக்காரு. உலகத்துடைய ஆட்சி இவங்ககிட்ட தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது யாருன்னு சொன்னால், ஒரு 13-17 ஃபேமிலி இருக்குது. ஆஸ்டர் பிளட் லைன், பண்டி பிளட் லைன், காலின்ஸ் பிளட் லைன், டூபாண்ட் பிளட் லைன். பிளட் லைன் என்னன்னா அந்த ரத்த வாரிசுகள். பல 1770 அதுக்கு முன்னாடி இருந்து ரத்த வாரிசுகளாகவே வருவாங்க. ஒரு 13-17 குடும்பங்கள் இருக்குது இன்டர்நேஷ்னல் லெவலில். ராத்சைல்ட் ஃபேமிலி அப்படின்னு நிறைய குடும்பங்கள் இருக்குது. இந்த யூத குடும்பங்களும் கிறிஸ்தவர்களும் தன்னை சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய, உண்மையில கிறிஸ்தவர்கள் கிடையாது, அவங்க சாத்தானை வணங்கக்கூடிய மக்கள். இவங்க தான் உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க. இவங்களை நம்ம தெரிஞ்சுக்காம, இந்த சிஸ்டத்தை நம்ம தெரிஞ்சுக்காம நம்மளால் பல விஷயங்களை நம்மளால் உணர முடியாது. ஷார்ட்டாக சொல்லணும்னா நம்ம ஒரு படத்தை சொல்ல வேண்டியிருக்கு. படங்கள் நாங்கள் பார்க்குறதில்ல, பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. இருந்தாலும் கூட ஒரு சில படங்கள் மிக மிக முக்கியமான விஷயங்களை சொல்லக்கூடியதாக இருக்கிறதுனால அந்த படங்கள் நம்ம பார்க்குறோம். தனி ஒரு படம் வந்தது, எத்தனை பேர் பார்த்தீங்க? எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு எமோஷனல் கிரைமுக்கு பின்னாடி ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் இருக்கும். கண்ணுக்கு முன்னாடி ஒரு எமோஷனல் கிரைமை காமிப்பாங்க, ஆனால் பின்னாடி என்ன இருக்கும்? பயங்கரமான ஆர்கனைஸ்டு கிரைம் இருக்கும். சின்ன 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 விஷயங்கள்லாம் செயின் ஸ்நாச்சிங்கு அது இதுன்னு நடக்கும் இல்லையா.
செயின் பறிக்கிறது, கொலை செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு எமோஷனல் கிரைம் மாதிரி தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? ஒரு வில்லன் வந்து ஒரு மிகப்பெரிய காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி உண்மையிலேயே ஒரு 13-17 குடும்பங்கள் வந்து இந்த உலகத்துடைய ஆட்சியே செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய சாதாரண குற்றங்கள் எல்லாமே வந்து சாதாரண குற்றங்கள் இல்லை. 9/11 உட்பட அந்த ட்வின் டவர் இடிக்கப்பட்டது இல்லையா? ட்வின் டவர் இடிக்கப்பட்டதுக்கு பின்னாடி அதை செஞ்சது யாருன்னா இந்த குடும்பங்கள் தான். நம்ம அமெரிக்கா நினச்சிக்கிட்டு இருக்கோம், முஸ்லீம்கள் நினச்சிட்டு இருப்போம் ஒரு சிலர். ஆனால் முஸ்லீம்களும் அதை செய்யலை, இந்த அமெரிக்காவும் செய்யலை. அமெரிக்காவை ஆட்டி படைக்கக்கூடிய இந்த 13-17 குடும்பங்கள் தான் அதை செஞ்சுருக்கு. அப்போ இவங்களை நம்ம விளங்கிக்காமல் உலக அரசியலையோ இல்லை மற்ற விஷயங்கள் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. நம்மளும் குழம்பி மற்றவங்களையும் குழப்பி ஈமானை இழக்கக்கூடிய நிலையில் இருப்போம். இது ஏன் நம்ம பார்க்குறோம் டீட்டெயிலாக அப்படின்னா, இந்த இதெல்லாம் விஷயங்களை தெரிஞ்சு கொண்டாதான் நம்ம ஈமானை பாதுகாத்துக்கணும். தஜ்ஜால்கிட்ட இருந்து நம்ம ஈமானை பாதுகாக்கிறது எப்படி? இப்போ இருக்கக்கூடியது என்னன்னா, தஜ்ஜாலுடைய சிஸ்டம் தான் இருக்குது. இன்னும் தஜ்ஜால் வரலை. தஜ்ஜால் வந்த உடனேயோ, அந்தி கிறிஸ்து வந்த உடனேயும் தஜ்ஜாலுடைய சிஸ்டம் ரெடியாக இருக்கும். இன்னும் கடுமையான சோதனைகள்லாம் வரும். இப்பயே நம்ம ஈமானை பாதுகாத்துக் கொள்ளனா பின்னாடி நிச்சயமாக ஈமானை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. அப்போ இந்த 13-17 ஃபேமிலி இருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் கிறிஸ்தவர்கள் கிடையாது, கிறிஸ்தவர்கள் மாதிரி இருப்பாங்க, யூதர்கள் மாதிரி இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு தனி சர்ச் இருக்குது. சர்ச்சுனா ஜீசஸை வணங்கக்கூடிய சர்ச்சோ கடவுளை வணங்கக்கூடிய சர்ச்சோ கிடையாது. சர்ச் ஆஃப் சேட்டன், சாத்தானை வணங்கக்கூடிய மக்கள். நேரடியாகவே சாத்தானை, லூசிபர் தான் தன்னுடைய கடவுள். லூசிபர்னா தெரியும் உங்களுக்கு, கிறிஸ்டியன் லூசிபர்னுவாங்க, இஸ்லாமில் இப்லீஸ்ன்னு சொல்லுவாங்க. முதல்ல ஒரு ஷைத்தான் வந்து கடவுளை சேலஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா, அல்லாவை. அந்த இப்லீஸ் ஷைத்தானை தான் வந்து நேரடியாக வணங்குறாங்க. இப்லீஸ் தான் தன்னோட கடவுள்னே சொல்லிக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பல இந்த ரிச்சுவல்ஸ் செரிமனிலாம் இருக்குது. எலும்பு கூடலாம் வச்சுக்குவாங்க, ஒரு மாதிரி நடப்பாங்க. இவங்களுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, ஃப்ரீ மேசன்ஸ்னு. நீங்கள் யாரெல்லாம் ஃப்ரீ மேசன்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க? ஃப்ரீ மேசன்ற வார்த்தையாலும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம என்ன நினைப்போம், ஃப்ரீ மேசன் அப்படின்னா இலவசமாக வீடு கட்டி கொடுக்கக்கூடிய. மேசன்னா கொத்தனார். இலவசமாக வீடு கட்டி கொடுக்கக்கூடியவங்க. இவங்க ரொம்ப நல்லவங்க நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இவங்க எல்லாருமே சின்ன லெவலில் பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு விஷயம் தெரியாது. ஆனால் அவங்க மேலே போக 33 டிகிரி இருக்கும். பிரமிடில் லெவல் போகுது இல்லையா, அதில் 33 டிகிரி இருக்கும். டிகிரிக்கு மேலே தான் இந்த எல்லா ஊழலும் நடக்குது. கீழே உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க பிஸ்னஸ்க்காகவும் இல்லை மற்ற காரியங்களுக்காக உள்ளே போயிருப்பாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே சேர்ந்து கடுமையான உலகத்தில் பெரும் குற்றங்களை கொஞ்சம் கூட யோசிக்காமல் செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், உள்ள அந்த 33 டிகிரிலாம் ஒன்றும் பெருசாக, கீழே இருக்க டிகிரி, ஃபர்ஸ்ட் டிகிரி செகண்ட் டிகிரிலாம் ஒன்றும் தெரியாது. மேலே போக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குன்னு ரிச்சுவல்ஸ் இருக்குது, அவங்களுக்குன்னு பைபிள் இருக்குது. அந்த பைபிள்லேருந்து அவங்களே எழுதி வைக்கப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், நரபலியிட்டுறது, குழந்தைகளை பலியிட்டுறது, இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் கூட செய்வாங்க. நம்ம சும்மா மாசான மக்கள்லாம் கிடையாது. இவங்க வந்து பெரிய பெரிய ஜனாதிபதிகள், பெரிய பெரிய ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோட ஹெட்டு, பேங்க்குடைய ஹெட், இவங்கெல்லாம் கூட மெம்பராக இருப்பாங்க. இந்த செய்வன சூனியம் இதெல்லாம் வந்து பண்ணக்கூடிய மக்களாக இருப்பாங்க. இது பெரிய ஒரு குரூப்பு. சைத்தா வந்து அவங்களை வழி கெடுக்கிறான். இந்த மாதிரிலாம் நிறைய செய்வாங்க. ஒரு பஹோமியன் குரோவ்னு கலிஃபோர்னியாவில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வருஷம் கூடுவாங்க. அதை வந்து ஹோமோசெக்சுவாலிட்டிலாம் அதில் பண்ணுவாங்க. நிறைய இது மாதிரியான எப்படி ஒரு சூனியக்காரங்க சைத்தான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு, ஜின்னு சொல்கிறதெல்லாம் கேட்டு மிக கேவலமான விஷயங்கள்லாம் செய்யணுமோ அதே மாதிரி தான் இவங்களும் அதை செய்வாங்க. சர்ச் ஆஃப் சேட்டன், அதுதான் இப்லீஸு. எந்த அளவுக்குன்னு சொன்னால், அமெரிக்காவுடைய அந்த இது பேர் என்ன, சுதந்திர தேவி தானே. சுதந்திர தேவி பார்த்தீங்கன்னா எதை மாடல் பண்ணினா, அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த இப்லீஸ் சைத்தானை தான் மாடல் பண்ணி தான் அந்த சுதந்திர தேவியை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த சிஸ்டத்துக்கு கீழே தான் இந்த உலகமே இருக்குது. இதை தான் இஸ்லாமில் வந்து தஜ்ஜால் அப்படின்னு சொல்லுவாங்க, கிறிஸ்டியன் ஆன்டி கிறிஸ்டின்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டத்துக்கு கீழே தான் உலகமே இருக்குது. இது நிறைய ஆதாரங்கள்லாம் இருக்குது. இதை ஒன்று நம்ம பார்ப்போம். இப்போ டாலர் கரன்சி எத்தனை பேர் வரைக்கும் உத்து பார்த்துருப்பீங்க? என்னைக்கா உத்து பார்த்துருக்கீங்களா டாலர் கரன்சியை? இப்போ இந்தியன் கரன்சி எடுக்கலாம், ஒரு சவுதி கரன்சி எடுக்கலாம், மற்ற கரன்சிலாம் எடுத்துக்கங்க. அதில் நார்மலாக அந்த கரன்சியை தோற்றுவிச்ச அந்த நாட்டுடைய முன்னாள் அதிபர், பழைய அதிபர், அது மாதிரி உள்ள படங்கள்லாம் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இந்த கரன்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப கொடுமை என்னன்னு சொன்னால், இது என்னன்னு பாருங்க. பிரமிடுக்கு மேலே என்ன இருக்கு? ஒற்றை கண் இருக்கா? நான் டாலரை கொண்டு வர மறந்துட்டேன். ஒற்றை கண் இருக்கும். இஸ்லாமில் தஜ்ஜாலை பற்றி குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்க விளக்கம் என்னன்னு சொன்னால், உங்களுடைய இந்த தஜ்ஜால் அனுப்பப்படுறாங்களா, தஜ்ஜால் வந்து ஒற்றை கண்ணன். தஜ்ஜால் தன்னை கடவுள்னு சொல்லுவான். ஆனால் கடவுள் ஏன் ஒற்றை கண்ணோட இருக்கணும்? அவன் பெரிய பெரிய விஷயங்களை பண்ணுவான். மழையை வர வைப்பான். உலகத்தில் மழை பெய்யாது, பல வருடங்கள் மழை பெய்யாது, பஞ்ச பட்னியோடு இருக்கும். அவனால் மழையை வர வைக்க முடியும். ஆனால் இதெல்லாம் செய்யக்கூடிய அவன் உயிரோட தாய் தந்தை எழுப்பி காட்டுவான். இதெல்லாம் செய்யக்கூடிய அவன் அவனால் தன்னுடைய கண்ணை வந்து சரி செஞ்சுக்க முடியாது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய இறைவன் ஒற்றை கண்ணன் அல்ல. தஜ்ஜால் வந்தா கூட, தஜ்ஜாலை பார்த்தா கூட நம்ம என்ன சொல்லணும்? முதல்ல சொல்லவே கூட, பக்கத்தில் இருக்கவே கூட, ஓடி போயிடும். அது ஒரு விஷயம். நபிகள் நாயகம் தெளிவாக சொல்றாங்க, பக்கத்துலேயே இருக்காதீங்க, நீங்க என்ன பண்ணணும், தஜ்ஜால் வரான்னு சொன்னா ஓடி போயிருங்க அந்த இடத்த விட்டு. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ஏமாற்றுக்காரன், இறை நம்பிக்கையோட பயங்கரமா போவோம் அவன் பக்கத்துல, அவனோட சிஸ்டத்துல போவோம். போனா என்ன ஆயிடும், நம்ம இறை நம்பிக்கை இழந்துட்டு வருவோம். அவ்வளவு மோசமான ஒருத்தன். அப்போ அவன் ஒற்றை கண்ணனோட இருப்பான். நமக்கு என்ன தெளிவாக விளங்குது, பகுத்தறிவை பயன்படுத்தணும்னா, கடவுள் ஒற்றை கண்ணனோட இருக்க அவசியமே இல்லை இல்லையா? தன்னை கண்ணையே சரி செஞ்சுக்க முடியலன்னா அப்ப கடவுள் என்ன கடவுள்? அப்ப தஜ்ஜால் கடவுளாக முடியாதுன்றதை விளங்கிக்கலாம். அப்போ இந்த ஒரு கண்ணு சிம்பிள் ஏன் அமெரிக்கன் டாலர்ல இருக்கணும்? நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இந்த பிரமிடு இதுலலாம் பாத்தீங்கன்னா இந்த 13 ஆரோ இருக்கும் இங்க. அது என்ன, இந்த 13ஆம் நம்பர் வீடு படம்லாம் வந்து தெரியுமா, பேய் படம். அந்த 13 நம்பர்னால இந்த சைத்தானை வணங்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட். அதில் இந்த நியூமராலஜியில் பயங்கர இன்ட்ரெஸ்ட். இந்த 13ஆம் நம்பரு, இந்த 13, இது எல்லாமே 13 13 13 வரும். பென்டாகிராம் வரும், இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் எல்லாம் வரும். இங்கே என் காட் வி ட்ரஸ்ட்னு போட்டிருக்காங்க பாருங்க. கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறோம் போட்டிருக்காங்க. இவங்க சொல்லக்கூடிய கடவுள் இந்த கடவுள் கிடையாது, அல்லாஹ் கிடையாது, ஒரு இறைவன் கிடையாது. யாரு? லூசிஃபர், ஷைத்தான். அவங்கள தான் அவங்க சொல்றாங்க. இதில் பல நம்பர்லாம் இருக்குது. இந்த கரன்சியில் பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு வேர்டு இருக்கும், நோவோ செக்லோரம் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும். நோவோ செக்லோரம். அமெரிக்காவோட லாங்குவேஜ் என்னது? இங்கிலீஷ் தானே. இங்கிலீஷில் தானே அந்த கரன்சி இருக்கணும். ஆனால் லத்தீனில் இருக்கும் அந்த வார்த்தைகள்லாம். அதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூ வேர்ல்டு ஆர்டர், புதிய உலக சகாப்தம், இல்லை புதிய உலக அரசியல். அதாவது நான் வைக்கிறதான் சட்டம், நான் சொல்கிறத கேளுங்க. நான் சொல்கிறதா கடவுளோட சட்டமும் கிடையாது, வேற மனிதர்கள் சொல்கிற சட்டமும் கிடையாது, நான் சொல்கிறதான் சட்டம்ன்றதா அவனுடைய சித்தாந்தம். இது இன்னைக்கு நேற்று இல்லை, 1770 இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் பொருள் வாங்குறோமே, என்னென்னலாம் வாங்குறோம்? காலையில் எந்திரிச்சதுலேருந்து டூத் பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சோப்பு, என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களும் சூப்பர் மார்க்கெட்டில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களுடைய அந்த டேக்கை திருப்பி பார்த்தீங்கன்னா என்ன பேர் இருக்கும்? நிறைய ப்ராக்டர் அண்ட் கேம்பிள்னு இருக்கும். ஷேவிங்லாம் எடுத்தீங்கன்னா, சோப்பு சீப்பெல்லாம் எடுத்து என்ன பேர் இருக்கும்? ஹிந்துஸ்தான் யூனிலீவர். பார்த்துருக்கீங்களா? ஹிந்துஸ்தான் யூனிலீவர். இவங்க என்ன வேலைன்னா, அந்த கம்பெனிக்காரங்களுக்கு இந்த 13-17 ஃபேமிலிக்கு கார்பரேட் மூலியமாக தான் உலகத்தை ஆள்றாங்க. இவங்க பேரெல்லாம் அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருவாங்க. ஹிந்துஸ்தான் யூனிலீவர், துபாய் யுனைடெட் லிமிடெட்னு வச்சுருவாங்க பேரை, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வச்சுருவாங்க. ஆனால் பின்னாடி என்ன இருக்கும்? அந்த அமெரிக்கன் கம்பெனியோ இல்லை அந்த யூகே கம்பெனியோ தான் இருக்கும். இந்த ஹிந்துஸ்தான் யூனிலீவருடைய மெயின் கம்பெனி எதுன்னு சொன்னால் யூனிலீவர் தான். எல்லா லாபமும் நம்ம டெய்லி காலையில் எந்திரிச்சு சாயந்தரம் நைட்டு தூங்குற வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய எல்லா விஷயத்துடைய எல்லா லாபமும், அன்றாடம் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருளோட எல்லா லாபமும் யார்கிட்ட போகுது? அந்த யூனிலீவர் கம்பெனிக்கு தான் போகுது. அது இவங்க தான் ஓன் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம குடிக்கக்கூடிய பாக்ஸ் ஐட்டம்ஸ், லேஸ் சிப்ஸு, பெப்சி, கோக்கு, இது எல்லாமே லாபம் எங்கே போகுது? அந்த குடும்பங்களுக்கு தான் போகுது. அப்போது காலையில் எழுந்திரிச்சு நைட்டு வரைக்கும் எல்லா நேரங்களும் நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களோட ஓனர் யார்? நம்ம இல்லை, அது அந்த பிளட் லைனில் உள்ள அந்த குடும்பங்களுடைய ஓனர்ஷிப் தான். அதே மாதிரி பெட்ரோல் ஆயில், உலகத்துடைய என்டையர் ஒத்துமொத்த ஆயில், நம்ம ஸ்டாண்டர்ட் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் அப்படின்னு பல பேர்களுக்கு நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் பின்னாடி என்ன? ஒரிஜினல் ஓனர் யார்? ஸ்டாண்டர்ட் மோட்டார் கம்பெனி, ஸ்டாண்டர்ட் ஆயில், அந்த மாதிரி அவங்க தான் அவங்க ஓனர்ஷிப். ஸோ அந்த ஆயிலும் முழுக்க கண்ட்ரோல் பண்ணப்படுது. கிட்டத்தட்ட 60 ரூபா 70 ரூபாய்க்கு வாங்குறோம்னா 35 ரூபா 30 ரூபா லாபம் யாருக்கு போகுது? அந்த ஒரிஜினல் ஓனருக்கு தான் போகுது, அந்த குடும்பங்களுக்கு தான் போகுது. அதே மாதிரி பவர், விண்மில்லு, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பவர் எல்லாம் இன்டைரக்டாகவே அவங்க தான் ஓனர். அதே மாதிரி மெடிசனுங்க, டெய்லி நம்ம பயன்படுத்துகிற அனாசின், குரோசின், இந்த மாதிரி என்னென்ன மெடிசன்கள்லாம் இருக்கும், இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி எல்லாமே இன்டைரக்ட் ஓனர் யார்? இந்த ஷேர்ஸ் மூலியமாக அந்த ஓனர்ஷிப் வச்சுருப்பாங்க. டைரெக்டாக வந்து கம்பெனி ஆரம்பிக்க மாட்டாங்க. டைரெக்டாகவும் கம்பெனி ஆரம்பிப்பாங்க 51-49% ஷேர்ஸ் மூலியமாக என்ன பண்ணுவாங்க? அது எல்லா கம்பெனியோட ஓனர்ஷிப்பையும் அவங்க வச்சுக்குவாங்க. ஸோ நம்ம பயன்படுத்தக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாமே அவங்க தான் ஓனர்ஷிப். அதே மாதிரி ஃப்ளைட்டு, ஏர்லைன்ஸு, கப்பல், ஷிப்பு, டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எல்லாமே அவங்களுடைய ஓனர்ஷிப்பு. ஸ்டாக் மார்க்கெட் ஃபுல் கண்ட்ரோல் அவங்களோடது. அதே மாதிரி வெப்பன்ஸு, அது எல்லாமே அவங்களோட ஓனர்ஷிப் தான். அதே மாதிரி மீடியா, இன்டர்நெட், டெலிவிஷன், ரேடியோ, என்னென்ன டெலிவிஷன் சேனல்ஸ்லாம் பார்க்குறீங்களோ, ஃபோன்லாம் கொஞ்சம் சைலண்டில் போடுங்க. மீடியா, இன்டர்நெட், டெலிவிஷன், நம்ம என்னென்ன டெலிவிஷன் சேனல்ஸ்லாம் பார்க்குறோமோ எல்லா மீடியாவும் யார் கண்ட்ரோலு? வால்ட் டிஸ்னியோட கண்ட்ரோல். அது எல்லா மீடியாவும் அவங்க கண்ட்ரோல் தான். அதனால தான் அவன் உண்மையை எளிதாக பொய்யாக்கிடுவான், பொய்யை எளிதாக உண்மையாக்கிடுவான். ஹீரோவை வில்லனாக்கிடுவான், வில்லனை ஹீரோவாக்கிடுவான். ஒரு நரேந்திர மோடியை ஹீரோவாக்க முடியும், ஒரு ஜாகிர் நாயக்கை ஒரு வில்லனாக்க முடியும், எக்ஸாம்பிள் சொல்லணும்னா.
அதே மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபுல் ஃபைனான்ஸ் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னா அவங்ககிட்ட தான் இருக்கு. ராத்சைல்ட் ஃபேமிலி, அந்த ராத்சைல்ட் ஃபேமிலி தான் ஒரு யூதம். நம்ம அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் ஃபுல் பேங்க். நம்ம வேணா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு பேர் சொல்லலாம், வேற வேற பேங்கோட பேர் சொல்லலாம். ஆனால் பேங்கோடைய ஓனர்ஷிப் ஷேர்ஸ்லாம் யார்கிட்ட இருக்கு? பாதி ஷேர்ஸ் அவங்ககிட்ட தான் இருக்கு, அவங்களோட ஓனர்ஷிப்ல தான் இருக்கு. அதே மாதிரி பல நாட்டில் உள்ள பல அரசியல் கவர்மெண்ட் எல்லாமே இவங்க சொல்றதை கேட்கணும். நேரடியாக அவங்களுக்கே தெரியாம அவங்க சொல்லக்கூடியவங்க தான் ஆட்சியாளர்கள். நம்ம நினைச்சா நம்ம ஓட்டு போடுறோம், நம்ம மன்மோகன் சிங் எலெக்ட் பண்ணோம், மோடி எலெக்ட் பண்ணோம், இல்லை தமிழ்நாட்டு லெவலில் டிஎம்கே ஏடிஎம்கே எலெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எலெக்ட் பண்ணல, நம்ம ஓட்டு போட்டோம், அவ்வளவுதான். அவன் பிளான் ஏ படி டிஎம்கே வந்தாலும் அவனுக்கு தான், பிளான் பி படி ஏடிஎம்கே வந்தாலும் அவனுக்கு தான். அவன் யாரை வர வைக்க நினைக்கிறானோ அவனை தான் வர வைப்பான். நம்மளாம் லூசு மாதிரி என்ன பண்றோம்? ஓட்டு போறன்ற பேர்ல ஓட்டு போட்டு இருக்கோமே தவிர, இது அமெரிக்காவிலையும் இதே தான். ரிப்பப்ளிகன் பார்ட்டி, டெமோக்ராட்டிக் பார்ட்டி, இன்னும் ஒஸ்டங்க. உலக பூரா உள்ள கவர்மெண்டோட கண்ட்ரோல் ஒரு சில கவர்மெண்ட்ஸை தவிர எதெல்லாம் யுனைடெட்னு பேர் இருக்கோ அதெல்லாம் என்ன அர்த்தம்? கண்ட்ரோல்ல இருக்குன்னு அர்த்தம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், யுனைடெட் கிங்டம், எதெல்லாம் யுனைடெட்ல பேர் இருக்கோ அதெல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கு. எதெல்லாம் யுனைடெட் பேர் இல்லையோ, கிங்டம் இருக்கோ, அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் இல்லை. சவுதி அரேபியாலாம் பாதி கண்ட்ரோல்ல இல்லை, அதுவும் பாதி கண்ட்ரோல்ல இருக்கு. உலகத்துடைய எல்லா ஆட்சிகளும் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இதை விட கொடுமை என்னன்னா, நம்ம கரன்சி இஷ்யூ பண்றாங்கல்ல, டாலர் கரன்சி அமெரிக்கன் கவர்மெண்ட் நினைப்போம். அப்படிதானே நினைப்போம். டாலர் கரன்சி உலகத்துடைய ரிசர்வ் கரன்சி. அது அந்த டாலர் கரன்சி அமெரிக்கா கவர்மெண்டோடது கிடையாது. 1913 உட்ரோ வில்சன் சொல்லக்கூடிய அமெரிக்கன் பிரசிடென்ட் கான்ட்ராக்ட் எக்னு சைன் பண்ணிட்டாரு. ஃபெடரல் பேங்க்ன்றவங்க தான், ஃபெடரல் ரிசர்வ்ன்றவங்க தான் அந்த டாலர் கரன்சியை இஷ்யூ பண்றாங்க. டாலர் கரன்சியை இஷ்யூ பண்ற ஃபெடரல் ரிசர்வ் வந்து பிரைவேட் பேங்க். இந்தியாவோட நிலைமை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்னன்னு தெரியாது, உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். இப்படி பெரும்பான்மையான கண்ட்ரில உள்ள கரன்சி இஷ்யூ பண்ற கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? கத்த கத்தையா கையில பேப்பர் வச்சுட்டு இருப்போம். யாரோடது அது? நமக்கும் சொந்தம் இல்ல, இந்த கவர்மெண்ட்டுக்கும் சொந்தம் இல்ல. அது யாரோட சொந்தம்? இப்ப கையில கரன்சி வச்சுட்டு இருக்கோம்னா, $1000 வச்சுட்டு இருக்கோம்னா, $1000 ஈக்குவலண்டா என்ன இருக்கணும்? கோல்டு இருக்கணும். இப்படிதான் முதல்ல கரன்சி ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா இப்ப என்ன இருக்கு? $1000 கோல்டு இருக்குன்னா கிட்டத்தட்ட $1,00,000 வெளியே விடுறோம். உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலைனா இதுதான், மிகப்பெரிய ஃப்ராட் உலகத்திலேயே. அப்போ இந்த மாதிரி கத்தையா அதே மாதிரி பாருங்க, இந்த கம்பெனியை பாருங்க. 90% ஆஃப் கிராசரி ஃபுட், நம்ம சாப்பிடக்கூடிய லேஸ், சிப்ஸ், என்னென்னலாம் சாக்லேட்டு, இப்படி என்னென்னலாம் நம்ம அன்றாட மேகி, பெப்சி, கோக்கு, என்னென்னலாம் டெய்லி நம்ம சாப்பிட்றோமோ, நெஸ்லே, கொக்கோ கோலா, பெப்சிகோ, இந்த கெல்லாக்ஸ், இப்படி சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு கண்ணை மூடிட்டு வாங்குறோம்ல, வாங்கக்கூடிய எல்லா மேட்டருடைய ஓனர் எல்லாருமே அது அந்த ஹிந்துஸ்தான் யூனிலீவர்னா அப்புறம் யூனிலீவர் தான். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி ரிலீஜியன்ஸையும் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. கிறிஸ்டியானிட்டியோட டோட்டல் கண்ட்ரோல் அவங்ககிட்ட இருக்கு. முக்கியமாக அந்த பென்டிகாஸ்ட், கேத்தலிக் ரெண்டுமே டோட்டல் கண்ட்ரோல் இருக்கு. வேட்டிக்கன்னா காசு கொடுத்து வாங்கியாச்சு. இது மாதிரியான பென்டிகாஸ்ட் சபைகள் எக்கச்சக்கமாக இருக்கு, எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கியாச்சு. அங்கே உள்ளேருந்து வர பணத்தை வச்சு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க? முஸ்லீம்களை இங்கெல்லாம் மாற்ற பார்க்குறாங்க. உலகம் பூரா அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ரிலீஜனோட கண்ட்ரோலும் ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதே மாதிரி ஹிந்துவிசமோட ரிலீஜனும், இது நான் சொல்லலை, புதுசாக ஒரு முஸ்லீமாக நான் சொல்லலை, ஹீலர் பாஸ்கர், நீங்கள் யூடியூப்ல போயிட்டு இல்லுமினாட்டி ஹீலர் பாஸ்கர் நடிங்க. அவர் ஃபேமஸான அக்குப்ரெஷர் டாக்டர். அவர் வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி ஒரு 6 hours வீடியோ விட்டுருக்காரு. டைம் கிடைக்கும்போது அதை போய் பாருங்க. அதுக்குடைய தீர்வை தான் அவர் சரியாக சொல்லலை. ஏன்னா இஸ்லாமில் அவர் இல்லாததுனால அதுக்கு ஒரு தீர்வை சொல்லலை. தீர்வு இஸ்லாத்தில் தான் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். அதே மாதிரி ஹிந்துவிசமும் டோட்டல் கண்ட்ரோலில் இருக்கு. அதே மாதிரி இஸ்லாமோட பாதி கண்ட்ரோலை பிடிச்சிட்டாங்க. சவுதி அரேபியாவில் பாதியை பிடிச்சிட்டாங்க. சவுதி அரேபியன் கவர்மெண்ட்டே கண்ட்ரோலில் தான் இருக்கு சொல்ல போனால். ஓரளவுக்கு ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ தஜ்ஜால், இதை குரான் ஹதீஸில் வரும்போது இதை பற்றி ஹதீஸில் என்ன வருதுன்னு சொன்னால், மக்கா மதீனாவை தவிர தஜ்ஜால் எதெல்லாம் ஆட்சி பண்ணுவான்? உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் ஆட்சி பண்ணுவான். உண்மையிலே நிதர்சனமாக உலகத்தில் உள்ள எல்லா கவர்மெண்ட்டும் மக்கா மதீனாவை தவிர கிட்டத்தட்ட அவன் கண்ட்ரோலில் இருக்கு. அவனோட சிஸ்டமோட கண்ட்ரோலில் இருக்கு. அவன் இன்னும் வரலை. அவன் வரும்பொழுது அவரோட சிஸ்டம் ரெடியாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மழையை வர வச்சான்னு சொன்னேன் இல்லையா. மழையை வர வைக்கிறான்னா அவனால் மழையை உண்மையிலேயே வர வைக்க முடியாது. அல்லாஹ்வால தான், கடவுளால் தான் மழையை வர வைக்க முடியும். இவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், ஒரு மெஷின் ஒன்று இருக்குது, அது பேர் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி மெஷின். அந்த மெஷின் மூலியமா பூமிக்கு அந்த ஏர் டோமோகிராஃபின்னு சொல்லுவாங்க, அது பூமிக்கு அனுப்பிச்சு பூமியில் ஆயில் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்ப்பாங்க, பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க, கீழே க்ரூட் ஆயில் இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க. இந்த டெக்னாலஜி என்ன பண்ணுறான்னு சொன்னால், கீழே அனுப்பாமல் அது கீழே வேகமாக அனுப்பிச்சா நிலநடுக்கத்தையே கீழே உண்டு பண்ண முடியும். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான அது ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ். அது அதை கீழே அனுப்பாமல் மேலே அனுப்பிச்சு அந்த இதுக்கு இல்லையா க்ளவுடு என்ன பண்ணுறான், மூவ் பண்ணுறான். ஒரு ஊர்லேருந்து என்ன பண்ணுறான், க்ளவுடை இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறான். இந்த சிஸ்டம் இப்பயே இருக்குது. இவன் வந்தவொடனே என்ன பண்ணுவான், ஒரு கமாண்ட் மொபைல் ஆப்பில் அனுப்பிச்சானா ஒரு சவுண்டு கொடுத்தான்னா என்ன ஆகும், அது கமாண்டாக போய் அந்த வேவ்ஸை வந்து க்ளவுடு வந்து மூவ் பண்ணும்.
இந்த மாதிரியான டெக்னாலஜி, மேஜிக், இந்த மாதிரி உள்ள விஷயங்களை வச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான், ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஏமாற்று வேலையை அவன் பண்ணுவான். அதில் நிறைய மக்கள் ஏமாறுவாங்க. கிறிஸ்துவர்கள் ஏமாறுவாங்க, இந்துக்கள் ஏமாறுவாங்க, முஸ்லீம்களும் ஏமாறுவாங்க. இவன் ஒரு மதத்துக்கு எதிரானவன் இல்லை, எல்லா மதத்துக்கும் எதிரானவன். எல்லா மதத்தையும் அழிக்கணும், எல்லா மக்களையும் நாசம் பண்ணணும். கிட்டத்தட்ட 750 கோடி மக்கள் உலகத்தில் இருக்காங்கன்னா அதை பாதி ஆக்குறது அவங்களுடைய பிளான். இப்போ கரண்ட் சிஸ்டமுடைய பிளான் என்னன்னு சொன்னா, இந்த மக்களை பாதி ஆக்கணும். அதுக்கு என்னெல்லாம் பிளான் பண்றாங்க நான் காமிக்கிறேன். நானும் இல்லை, இதை ரிசர்ச் பண்ணி 2 வருஷமா நான் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓவராலா எஜுகேஷன் மூலியமாகவும் நம்மளை டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இன்டெரக்டாக பார்த்து நம்ம எல்லாமே அவன் எப்படி சொல்கிறானோ, அந்த சிஸ்டம் எப்படி சொல்லுதோ அது மாதிரி தான் சட்டையும் டிஷர்ட்டும் போட்டுருக்கேன். டிஷர்ட்டும் சட்டையும் நம்ம கலாச்சார உடையா? நம்ம அப்படி தான் இருந்துட்டு இருக்கோம் அந்த காலத்துலேருந்து. ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறோம், நானும் சரி நீங்களும் சரி, எல்லாரும் என்ன பண்ணுறோம், இன்டெரக்டாக அவங்களுடைய உடைய, அவன் சொல்லக்கூடிய உடைய, அது பெண்கள் கேட்கவே வேணாம். அதுதான் பெண்ணுரிமைன்ற பேரில் மிக கேவலமான அசிங்கமான உடைகளை அவங்க அணிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இஸ்லாம் எதிர். ஏன் இஸ்லாத்தை அழிக்க நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த தஜ்ஜாலுடைய சிஸ்டத்துக்கு முழு எதிர் என்னது, இஸ்லாம் தான். ஏன்னா இப்படிதான் உடை போடணும்னு சொல்லி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இப்படிதான் சொல்லி தருது இந்த தஜ்ஜாலுடைய சிஸ்டம். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது, பெண்களை முழுசா ஆடையை போட சொல்லுது. அப்போ அந்த சிஸ்டத்துக்கு எதிராக போறதுனால அந்த இஸ்லாத்தை அழிக்க நினைக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வட்டி மூலியமா தான் உலகத்தையே கண்ட்ரோல் பண்றாங்க. பேங்க் மூலியமா தான் உலகத்தையே கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனால் வட்டிக்கு முழுக்க முழுக்க இஸ்லாம் எதிரானது. இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா தஜ்ஜாலுடைய எல்லா சிஸ்டத்துக்கும், இந்த சாத்தானுடைய எல்லா சிஸ்டத்துக்கும் எது எதிராக இருக்கு, இஸ்லாம் தான் எதிராக இருக்கு. இதை தவிர எல்லா ரிலீஜனும் வளர்ச்சாச்சு. அதனால இஸ்லாத்தை அழிக்கிறதுக்காக வேண்டி எல்லா திட்டங்களையும் போட்டு மிகப்பெரிய அளவில் இதை நடத்துறாங்க. நம்ம அதனால இதெல்லாம் பார்த்து புரியாம, ஒரு 10 வருஷம் முன்னாடி இஸ்லாம் ஒரு பயங்கரவாத மார்க்கமாகவோ தீவிரவாத மார்க்கமாகவோ இல்லை. ஆனால் 10 வருஷத்துல முழுசா மாத்திட்டாங்க. இந்த 9/11 ஈவெண்ட்டுக்கு அப்புறமா இல்லையா, ஒரு 15 வருஷத்துல. அப்போ இதை நம்ம விளங்கிக்கணும். இனிமே இன்னும் நிறைய பார்ப்போம். நம்மளோட ஈமான் ஆடக்கூடாது. என்ன நினைச்சுக்கணும், உடனே இது ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி. குர்ஆன் ஹதீஸ்ல நம்ம ஆராய்ச்சி தான் நம்ம இஸ்லாத்தை நம்ம அறிஞ்சுக்கணும். இப்போ இந்த எஜுகேஷன் சிஸ்டம் மூலியமா படிச்சு வர எல்லாருமே உள்ள போய் படிக்கும் போது இப்படி படிப்பு வரும், வெளியே வரும், என்ன பண்ணுவாங்க, அவன் சொல்றதை கேட்கக்கூடிய மக்களாக வருவோம். புரியுதா? அவனோட எஜுகேஷன் சிஸ்டம்ல படிக்கும்போது. அதே மாதிரி நம்ம ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்க, ரோடு, பிரிட்ஜு, பெரிய பெரிய பில்டிங்கு, மாலு, நம்ம டோல் கட்டுறோமே, அந்த டோல் கட்டுற பணம் எல்லாமே யாருக்கு போகுது, ஓனர் யாரு, அந்த 13-17 குடும்பங்கள் தான். அதே மாதிரி டெலிகம்யூனிகேஷன் கம்பெனிஸ், ஏர்டெல், இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, டெலிகம்யூனிகேஷன் கம்பெனிஸ், இந்த கம்பெனிஸ் எல்லாமே அவனோட ஓன் தான். கூகுள்ல எக்கச்சக்கமா அவனுக்கு ஷேர்ஸ் இருக்கு. அப்போ நிமிஷத்துக்கு இன்டர்நெட் அவனோட ஓனர்ஷிப்ல இருக்கு. அப்போ நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்ம என்ன பேசுறோம், நம்ம என்ன வாட்ஸ்அப்ல பிங் பண்றோம், ஃபேஸ்புக்ல என்ன பண்றோம், அப்படி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிட்டை வச்சிருக்கான், ஒரு டேட்டாபேஸை வச்சிருக்கான். தட்டினான்னா ஒவ்வொரு மனுஷனை பற்றியும் இண்டிவிஜுவலா யாரு எப்படி தனக்கு எதிராக உள்ளவனா, தனக்கு ஆதரவாக உள்ளவனா, பணத்துக்காக என்ன வேணா செய்வானது துல்லிதமாக கண்டுபிடிக்க முடியும். இதை எக்ஸ்போஸ் பண்ணவர் தான் எட்வர்டு ஸ்னோடன் சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணாரு. அவர் நாடு கடத்தப்பட்டாரு. நாடு கடத்தி வேற ஒரு நாட்டில் இப்போ 80 இதில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எட்வர்ட் ஸ்னோடன். அதே மாதிரி ஜூலியன் அசாஞ்சுன்னு சொல்லி ஈக்குவடார் எம்பசிலே வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ இந்த சிஸ்டத்துக்கு எதிராக பேசினவங்களெல்லாம் டக்குன்னு கண்டுபிடிச்சு அவங்க நாடு துரத்திடுவாங்க, வெளியே அனுப்பிச்சிடுவாங்க, இல்லை கொண்டுடுவாங்க. மைக்கேல் ஜாக்சன் மாதிரி அவர் இஸ்லாத்துக்கு வந்தார், அவங்களுக்கு எதிராக போக பார்த்தாரு, அவரை கொண்டுட்டாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு நம்பாத மாதிரி இருக்கும். என்னடா புதுசாக இருக்கு, இவ்வளோ சொல்கிறானேன்னு இருக்கும். நான் சொன்னதை அப்படியே நம்பாமல் கொஞ்சம் போய் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. நான் சொல்லக்கூடிய இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, தெளிவாக உங்களுக்கு இது விளங்கும். இதை விட முக்கியம், தஜ்ஜாலை பற்றி குர்ஆன் ஹதீஸ்ல என்ன இருக்கு அப்படின்றத கொஞ்சம் ஆராய்ஞ்சிட்டு இதை பார்த்தீங்கன்னா, குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்க தஜ்ஜாலுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கும் குணாதிசயங்களுக்கும் இப்போ உள்ள சிஸ்டத்துடைய குணாதிசயங்களுக்கும் நெருங்கி ஒத்து போகும். அதை வச்சு தெளிவாக விளங்கிடலாம். அதுல பாதுகாக்கிறது எப்படின்றத நம்ம பார்ப்போம். உலகத்தில் நடக்கக்கூடிய பெரும்பான்மையான போர்கள் அவங்களால ஏற்படப்பட்டதான். இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் சண்டைன்னா, இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு இடையில போரை மூட்டி விட்டு, சண்டையை மூட்டி விட்டு அடிச்சு வைக்கிறதே இவங்க தான். ஸ்ரீலங்காவில் அதே மாதிரி தான். புத்திஸ்டுக்கும் இந்துஸ்க்கும் முஸ்லீம்களுக்கும் சண்டை ஏற்படுத்துறது அவங்க தான். உலகம் பூரா சண்டை ஏற்படுத்துறது அவங்க தான். அதே மாதிரி பிரான்ஸுக்கும் நெப்போலியனும், இந்த ரோத்சைல்டு இருக்கான் யூதன், அவன் தான் இருக்கிறதுலே ஒஸ்ட், அவங்க ஃபேமிலி தான். பிரான்ஸுக்கும் பிரிட்டனுக்கும் சண்டை போட விட்டான் 2வது உலக போர்ல. இவனுக்கும் காசு கொடுத்து, அவனுக்கும் காசு கொடுத்து, வட்டிக்கு காசு கொடுத்து, 2 பேரையும் வட்டிக்கு காசு கொடுத்து விட்டு 2 பேரும் சண்டை போட வச்சு 2 நாட்டையும் அடிமையாக்கி 2 நாட்டிலையும் பேங்க் ஆரம்பிச்சு இப்படியே தான் உலகம் பூரா அவங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், வால்ட் டிஸ்னி. நம்மலாம் வால்ட் டிஸ்னி, டாம் அண்ட் ஜெர்ரி, டாம் வருவார், ஜெர்ரி அப்படியே ஜாலியாக இந்த இதெல்லாம் விளையாடுவாங்க. இதெல்லாம் ஜாலியாக நினைப்போம். குழந்தைகளுக்கும் அதை என்ன பண்ணுவோம், அதை அழகாக போட்டு காட்டுறோம். ஆனால் அந்த கார்ட்டூன் மாதிரி ஒரு மகா மோசமான ஒரு மீடியம் குழந்தைகளுக்கு எதுவுமே கிடையாது. தொடர்ந்து இந்த கார்ட்டூனை குழந்தைங்க பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா தஜ்ஜாலுடைய சிஸ்டத்துக்கு அடிமையாயிடுவாங்க.
நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது, நல்லதை கெட்டதாகவும் கெட்டது நல்லதாக பார்க்க ஆரம்பிச்சு அவங்களோட அடிமைகளாக முற்றைகளாக மாறுவாங்க. எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி கன் ஃபைட்டு இந்த மாதிரி உள்ளதெல்லாம் அதிகப்படியாக கார்ட்டூனில் புகுத்துறாங்க. இதை குழந்தைங்க பார்த்து 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 என்ன பண்ணுவாங்க, உண்மையிலேயே கன் ஃபைட்டை, அதனால தான் அமெரிக்கன் ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் பாட்டு கட்டு வந்து டப்பு டப்புன்னு சுட்டு போகிறான் குழந்தைகளை இல்லையா. நிறைய நடக்குது இந்த சம்பவங்கள். நிறைய கேம்ஸ் இப்போ பார்க்கலாம். என் பையன் எடுத்து வந்து ஒரு கேமை காமிச்சான் திடீர்னு ஆண்ட்ராய்டில். என்னடான்னு பார்த்தோன்னா அதில் வந்து இந்த 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 சிம்பிள், இந்த பிரமிட்டும் இந்த ஒத்த கண்ணும், லெஃப்ட் ஐ, ஆமாம். அப்போ அந்த அந்த ஐயும் இந்த பிரமிட் சிம்பிளும் அந்த கேம்ஸில் இருக்குது. பையன் விளையாடக்கூடிய சாதாரண கேம்ஸில் இருக்குது. பாசிகர் படம் பார்த்துருப்பீங்க அந்த காலத்தில், ஷாருக் கானோட படம். அதில் ஹாலே ஹாலே ஆங்கேன்னு சொல்லி பாட்டு பாடியிருப்போம். அதை பின்னாடி பார்த்தா ஒத்த கண்ணு. இப்படி பார்த்தா திடீர்னு சுற்றி பார்த்தா எங்கே பார்த்தாலும் அந்த ஒத்த கண்ணு சிம்பிள் வந்து இப்படியே வருது. இப்போது இதை காமிச்சு 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 இந்த சிஸ்டத்துக்கு வந்து நம்மளை வந்து அடிமையாக்கி இந்த ஒத்த கண்ணு கடவுளுக்கு அடிமையாகிறோம். அப்போ கரெக்டாக தஜ்ஜால் வரும்பொழுது அவன் தான் கடவுள்னு சொல்லி முஸ்லீம்களும் ஏமாறுவாங்க, கிறிஸ்தவர்களும் ஏமாறுவாங்க, இந்துக்களும் ஏமாறுவாங்க, ஒட்டுமொத்த உலக சமுதாயமே ஏமாறும். இந்த ஃபுட்டேஜ் இருக்குது பாருங்கள், யூடியூப்ல இதை பற்றி வீடியோ இருக்குது. பொஹீமியன் குரோவ்னு சொல்லி கலிஃபோர்னியா மாகாணத்தில் பொஹீமியன் குரோவ்ன்ற இடத்துல அமெரிக்காவுடைய பெரிய 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 இன்டெலெக்சுவல்ஸ் வருஷம் கூடுறாங்க. கூடி தான் உலகத்தில் அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்துக்கு என்ன செய்யணும்னு தீர்மானிக்கிறாங்க. இப்படி தீர்மானிக்கப்பட்டதான் 9/11 பிளான். அந்த உலகத்தில் ட்வின் டவர் இடிக்கப்பட்டது இல்லையா, அந்த பிளானே அங்கே நடந்தது தான். அப்படி உலகத்தை ஆட்சி செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை செஞ்சாங்க. இதுக்கு எதிராக, இந்த சிஸ்டத்துக்கு எதிராக பேசினவர் தான் ஜான் எஃப் கென்னடி, JFK. அவரை போட்டு தள்ளிட்டாங்க. அவர் இந்த ஸ்பீச் ஒன்று கொடுத்தார். அந்த ஸ்பீச்சில் இந்த சீக்ரெட் சொசைட்டி, இந்த 13-17 சீக்ரெட் சாத்தானை வணங்கக்கூடிய அந்த மக்கள்னால என்னென்ன பாதிப்பு, அவங்களை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், அவங்களை எப்படி நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணணும், என்ன பண்ணணும் பேசினவரை பேசின கொஞ்ச நாள்லேயே சுட்டு சாகடிச்சிட்டாங்க. அதே மாதிரி அமெரிக்காவோட பிரசிடென்ட் அப்ரஹாம் லிங்கன் இவங்களுக்கு எதிராக தான் சொந்த கரன்சியை விட போனார். அவரை போட்டு தள்ளிட்டாங்க. சதாம் ஹுசேன் அப்படி தான். ஆரம்பத்தில் சதாம் ஹுசேனை சாதாரணமாக வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதா அவனுக்கு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இது மாதிரி உலக அரசியல் தலைவர்களுக்கு தங்களுக்கே தெரியாமல் உதவி கிடைக்கும், அதை பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய நாலேஜ் படி தான் இவன் சதாம் ஹுசேன் என்ன பண்ணார், குவைத்தை போய் பிடிச்சாரு. அவங்களே குவைத்தை பிடிக்க விட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணார், வந்து குவைத்தை பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்களே பிடிச்சி அவங்கள வந்து நாசம் பண்ணிட்டார். நாசம் பண்ணி அவரையும் கொண்டுட்டாங்க. மேலே பார்த்தீங்கன்னா என்ன பிக்சர்னு சொன்னால், பெரும்பான்மையான நடிகைகள் அவங்க காமிக்கிற சிம்பிள் பாருங்கள், ஒத்தக்கண்ணு சிம்பிள். நிறைய மியூசிக் இண்டஸ்ட்ரியில், நிறைய சினிமா இண்டஸ்ட்ரியில் உள்ள இன்டர்நேஷ்னல் ஹாலிவுட் லெவலில், பாலிவுட் லெவல்லையும் சாயிஃப் அலி கான்லேருந்து நிறைய, இப்போ ராவன் படம் எடுத்தான் ஷாருக் கான், அந்த படத்தில் போய் பாருங்கள். அதுலேயும் வந்து லூசிஃபர் இப்லீஸை வந்து ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க, நல்லவன்னு காமிச்சிருப்பாங்க. அப்போ மீடியாக்கள் படங்கள் எல்லாம் நிறைய உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லாகவே. அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த மீடியா இண்டஸ்ட்ரி, மியூசிக் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் உலக அழகி போட்டியிலலாம் பெரிய ஆளாக வரணும்னா, தனி ஒருவன் படத்தில் காமிச்சிருப்பான். நீங்கள் அதை வரணும்னா என்ன ஆகணும், இந்த தஜ்ஜாலுடைய சிஸ்டத்துக்கு அடிமையாக இருந்தால் தான், அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்கறதுக்கு தயாராக இருந்தால் தான் நீங்கள் வர முடியும். அப்படி இருந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் எதிராக எது இருக்குன்னு சொன்னால், கம்யூனிசம் ஒரு காலத்தில் இருந்தது. இந்த உங்களோட சிஸ்டத்துக்கு எதிராக கம்யூனிசமை அடித்து காலி பண்ணியாச்சு. இப்போ சைனா இருக்குது, ரஷ்யா இருக்குது, அவ்வளோ பவர்ஃபுல்லாலாம் இல்லை. இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரே ஒரு இது வந்து கிறிஸ்டியானிட்டியும் கண்ட்ரோல், ஹிந்துவிசம் கண்ட்ரோல். ஒரே ஒரு இது இஸ்லாம் மட்டும்தான். எல்லா விஷயங்களையும் எதிர், வட்டிக்கு எதிர், உலக அழகி போட்டிகளுக்கு எதிர், அந்த அரைகுறை ஆடைகளை பெண்கள் அணிகிறதுக்கு எதிர், விபச்சாரத்துக்கு எதிர். இப்படி என்னென்னலாம் அவன் எதுக்கு எதிராக போக சொல்கிறானோ அதுக்கு எல்லாத்துக்கும் என்னது, பேராசைக்கு எதிர். இப்படி எல்லா விஷயங்களுக்கும் எதிராக இருக்கிறதுனால இஸ்லாத்தை அழிச்சாதான் அவன் வந்து உண்மையிலேயே உலகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லி வார் ஆன் டெரர் என்ற பேரில் என்ன பண்ணுறான், அவன் வார் ஆன் இஸ்லாமை அவன் கொண்டு வந்திருக்கான். இதுதான் இப்போ 1991 டெசர்ட் ஷீல்டு அப்போ இருந்தே நடந்துட்டு இருக்கு. 2001 இன்னும் வீரியமாக நடக்கப்பட்டது. நபிகள் நாயகம் வந்து ஹதீஸில் சொல்லியிருக்காங்க இதை பற்றி. ஒரு சமயம் வரும், அப்போ என்ன பண்ணுவாங்க, உலக நாட்டு தலைவர்கள்லாம் ஒரு டேபிள் எப்படி உட்காந்து எல்லாரும் பேசுவாங்களாம். எப்படி என்ன பேசுவாங்க, இஸ்லாத்தை எப்படி அழிக்கலாம், முஸ்லீம்களை எப்படி அழிக்கலான்னு. அதுதான் நடந்துட்டு இருக்கு இப்போ. எங்கே, யுனைடெட் நேஷன்ஸில் உலகத்தில் உள்ள சபைகள்லாம் கூடி முஸ்லீம் நாடுகள் எப்படி ஆக்கிரமிக்கலாம், இஸ்லாத்தை எப்படி அழிக்கலாம் தான் கூடி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி குர்ஆன் ஹதீஸில் நிறைய வந்திருக்கு. இதை பற்றி அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதுதான் இப்போ உள்ள, அதனால தான் இவ்வளவு குழப்பங்கள். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள குழப்பங்கள் இஸ்லாத்துக்கு இந்த எதிராகலாம் இல்லை. ஆனால் இந்த அளவுக்கு வருதுன்னா காரணம் என்னன்னா, இவங்க எல்லாம் சேர்ந்து இஸ்லாத்தை அழிக்க நினைக்கிறாங்க. என்னதான் இவங்கெல்லாம் இஸ்லாத்தை அழிக்க நினைத்தாலும் அல்லாஹ் என்ன பண்ணுறான், அல்லாஹ் இஸ் த பெஸ்ட் ஆஃப் பிளானட்ஸ். கடவுள் வேற பிளானை வச்சிருக்கான், வெற்றியை கொடுத்துருவான். இறுதி வெற்றி யாருக்கு, முஸ்லீம்களுக்கு தான். நம்ம ஈமானை காப்பாற்றிக்கணும் இப்போ. ஸோ இதுதான் தஜ்ஜால் அப்படின்னு. இதுதான் தஜ்ஜால்லாம் இதே மாதிரி இருப்பான்னு அர்த்தம் கிடையாது. இதே கண்ணு முன் ஒரு கிராஃபிக்காக போட்டிருக்கோம்.
தஜ்ஜால் இப்படி ஒரு கண்ணோட இருப்பான், ஒரு கண்ணு தெரியாது. ஸோ தஜ்ஜால் வந்தான்னு சொன்னா உங்களுக்கு உடனே என்ன பண்ணணும், பயங்கர மேஜிக்லாம் காமிப்பான். சொன்ன மாதிரி மழையை வர வைப்பான்னு சொன்னேன், மழை எப்படி வர வைப்பான்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். உயிரோட அப்பா அம்மா எழுப்பி காட்டுவான். ஆனால் உயிரோட அப்பா அம்மா உண்மையில் எழுப்பி காட்ட முடியாது, அவனுக்கு அந்த பவர் கிடையாது. ஜின்களை யூஸ் பண்ணி சேவன சுனி மூலியமா அப்பா அம்மா எழுப்பி காட்டுவான். இது மாதிரி உள்ள நிறைய மேஜிக்லாம் செய்வான். சாதாரணமாக சாய்பாபாவை பார்த்த இந்த பெண்டிகாஸ்ல பரிசுத்தாவியை பார்த்து நிறைய ஏமாறுறாங்களே, தர்கால அந்த ஒரு பண்ணிட்டார் இவர் பண்ணிட்டாருன்னு சொல்லி ஏமாறுறாங்களே. இவன் வரும்போது என்ன ஆவாங்க? அல்லாஹ் என்ன காரணத்துக்காக அல்லாஹ் இதை அனுமதிச்சிருக்கான்? உண்மையிலேயே இறைவனை நம்புறவங்க யாரு, இறைவனை நம்பாதவங்க யாருன்றதை பிரிச்சு பார்க்க முனாஃபிக்குகள் யாரு, முனாஃபிக்குகள் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் யாரும் பிரிக்கிறதுக்காக அல்லாஹ் பண்ணியிருக்காங்க. உண்மையான காரணம் அல்லாஹ்க்கு தான் தெரியும். ஆனா தஜ்ஜாலுடைய ஒரு காலகட்டம் மாதிரி மிக 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 ஒரு மோசமான ஒரு பயங்கரமான காலகட்டம் வேற எதுவுமே கிடையாது. ஆதம் நபியிலிருந்து முகமது நபி வரை எல்லாருமே தஜ்ஜாலுக்கு எதிராக எச்சரிச்சிருக்காங்க. பல தஜ்ஜால்கள் வந்திருக்கிறாங்க. ஆனால் இறுதியாக ஒரு தஜ்ஜால் வருவான். அந்த தஜ்ஜாலுடைய ஆட்சி தான் மிக மிக மோசமான ஆட்சி, மிக மிக மோசமானவன். அவர் மனிதன் தான், வேற எவனும் கிடையாது. அவன் குறிப்பிட்ட காலம் வாழ்வான், ஒரு குறிப்பிட்ட காலம் ஆட்சி பண்ணுவான், உலகத்தை ரொம்ப மோசமான நிலைக்கு கொண்டு போவான். மெஹதி அலைஹிஸ்ஸலாம், மெஹதின்னு சொல்லி அல்லாஹ் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவனுக்கு தஜ்ஜாலுடைய படைகளோட சண்டை போடுற அளவுக்கு ஒரு தெம்பை கொடுப்பான். ஒரு திருப்பி முஸ்லீம்களுக்கு இடையில இஸ்லாமிய ஆட்சிகள்லாம் வரும், ஒரு ஸ்டேஜில் வரும். அப்புறம் என்ன ஆகும்னு சொன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஜீசஸ், அவர் அல்லாஹ் இறக்குவான். ஏன்னா நேரடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார் இல்லையா, அவர் திருப்பி வருவான். அந்த ஜீசஸை பார்த்த உடனேயுமே தஜ்ஜால் என்ன ஆவான்? உருகி நாசமாயிருவான். இப்படி தஜ்ஜால் கடைசியாக ஜீசஸால அழிக்கப்படுவான். ஆனால் ஜீசஸ் கிறிஸ்டியனா வாழ மாட்டார். என்ன பண்ணுவார்? இறுதி தூதராகிய முகமது நபியுடைய சுன்னத்தை ஃபாலோ பண்ணி முஸ்லீமாக தான் வாழுவார். ஏன்? அவர் முதல்ல இருந்தே யாரு? முஸ்லீம் தான். லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா ரசூலுல்லாஹ்னு சொன்னார். அவர் முஸ்லீம் தான். கடைசியில் இறுதி வெற்றி முஸ்லீம்களுக்கு தான். அதனால நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, இந்த டிவி, இந்த இன்டர்நெட், இந்த மாதிரி உள்ள நிகழ்ச்சிகள்லாம் அதிகமாக பார்க்காம வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணுங்க, தாபாக்கா யூஸ் பண்ணுங்க, பிசினஸ்க்காக யூஸ் பண்ணுங்க. இதுலேயே மூழ்கி அனாச்சாரமான அசிங்கமான விஷயங்களெல்லாம் உள்ள பார்க்காதீங்க. ஃபேஸ்புக் எல்லாம் அனாவசியமா தேவையில்லாம ஃபேஸ்புக்கில் போகாதீங்க. ஃபேஸ்புக்லாம் டிசைன்டு ஃபார் தஜ்ஜால் சிஸ்டம். இந்த மாதிரி டெலிவிஷன் சேனலு, சீரியலு, இந்த மூவி, இந்த படங்கள், இது எல்லாமே படங்கள் தான் சொன்னேன்னா அது ஒரு படத்தை பேரை சொன்னேன், அதையும் நீங்கள் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. படங்கள் எல்லாத்துலேயுமே நல்லதை கெட்டதாக காட்டுறான், கெட்டதை நல்லதாக காட்டுறான். அதனால இந்த மாதிரியான வலைதளங்கள்ல இருந்து, இன்டர்நெட்ல இருந்து, இந்த மாதிரி இதுல இருந்து தேவைக்கு மட்டும் பயன்படுத்திட்டு விளைவிக்குங்க. இல்லைன்னா நீங்க உள்ள இருந்துகிட்டு எனக்கு வலிக்குது நோகுது அப்படின்னா அவங்க ஈமானை இழந்துருவீங்க. அதனால இந்த மாதிரி உள்ள விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய வேதமான குரானே ஹதீஸுடைய நெருங்கிய தொடர்பு, டெய்லி குரான், இறைவேதமான குரானை டெய்லி தொடர்பில் வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டோம்னா இந்த தஜ்ஜாலிடமிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.